5 ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணா சேர்ந்து பாஸ்கெட் பால் கேம் பார்க்கறதுக்காக கார்ல போறாங்க. ஆனா போன அவங்கள்ல 4 பேரோட பாடி மட்டும் கிடைக்குது. அந்த ஒரு ஃப்ரெண்டோட பாடி கடைசி வரைக்கும் கிடைக்கல. பிப்ரவரி 24, 1978 கலிஃபோர்னியா. 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணா சேர்ந்து அவங்க காலேஜ்ல நடக்கிற பாஸ்கெட் பால் கேமை பார்க்கறதுக்காக கார்ல ஒண்ணா போறாங்க. கேம் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வீடு திரும்புறாங்க. பட் அவங்களால கடைசி வரைக்கும் வீடு போய் சேர முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மவுண்டைன் ஃபாரஸ்டுக்குள்ள ஒரு கார் தனியா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 5 ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போற வழியில இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த கார் இருந்தது. இதுல ஸ்ட்ரேஞ்சான பார்ட் என்னன்னா, அந்த கார் சுத்தமா டேமேஜ் ஆகல அண்ட் அந்த கார்ல தேவையான ஃபியூல் இருந்திருக்கு. நான் ஏன் இது சொல்றேன்னா, எந்த ஒரு டேமேஜும் ஆகாம ஃபியூல் ஃபுல்லா இருக்க கார் அப்படியே விட்டு யாரும் போக மாட்டாங்கல்ல. காரை விட்டு போன அந்த 5 பேரும் மறுபடியும் அந்த கார் கிட்ட வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரேஞ்சான விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்குது. சில மாசம் கழிச்சு பனிலாம் உருகுனதுக்கு அப்புறம் 5ல 4 பேரை இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதுல 2 பேரு சாகுற வரைக்கும் ஒன்னா இருந்திருக்காங்க. தென் அவங்க கார் கிட்ட இருந்து தள்ளி 18 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்திருக்காங்க. அந்த 2 பேரோட காஸ் ஆஃப் டெத் ஹைப்போதெர்மியா. அப்படின்னா அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டுல இருந்ததுனால இறந்து போயிட்டாங்க. அண்ட் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அங்கிருந்த அனிமல்ஸ் அவங்க பாடியை கன்சியூம் பண்ணதால அவங்களோட எலும்பெல்லாம் செப்பரேட் ஆகப்பட்டிருக்கு. 3வது ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம் கோல்டில் இறந்து போயிருந்தாரு. அவரோட போன்ஸும் செப்பரேட்டாக இருந்தது. அவர் கார் கிட்டேருந்து 32 கிலோமீட்டர் தள்ளி இருந்தார். 4வது ஃப்ரெண்டான டெட் வேஹர் மட்டும் 8லேருந்து 13 வாரம் ஒரு ஃபாரஸ்ட் ட்ரெய்லரில் உயிரோடு இருந்திருக்காரு. பட் அவரும் பசியாலையும் எக்ஸ்ட்ரீம் கோல்டாலையும் இறந்து போயிட்டாரு. பட் அவர் கார் கிட்டேருந்து 34 கிலோமீட்டர் தள்ளி இருந்தார். ஈவன் தோ அவர்கிட்ட சாப்பாடுலாம் இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டால் அவர் இறந்து போயிடுறாரு. அந்த 4 பேரும் இறந்து போயிருந்தாலும் அட்லீஸ்ட் பாடியாச்சும் கிடைச்சிது. பட் அந்த 5வது ஃப்ரெண்டான கேரி மேத்தியஸ் கடைசி வரைக்கும் கிடைக்கல. அவர் இறந்தே போயிருந்தாலும் அவரோட பாடி டீகம்பஸ் ஆகி அவரோட எலும்பு துண்டாச்சும் கிடைச்சிருக்கணும். பட் அந்த மாதிரியும் எதுவும் கிடைக்கல. 45 வருஷம் ஆகியும் ஸ்டில் யாருக்குமே புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஏன் அந்த மவுண்டைன் ஃபாரஸ்ட்டுக்கு போகணும்? அவங்க எதை பார்த்து பயந்து தனித்தனியாக பிரிஞ்சு போனாங்க? இல்லை அந்த நைட் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஸ்டில் மிஸ்ட்ரியா இருக்கு. பட் அந்த காடு அந்த 4 பேர் இறந்த இடத்தையாச்சும் காட்டுச்சு. பட் ஸ்டில் அந்த ஒருத்தரோட இறந்த இடத்த மட்டும் கடைசி வரைக்கும் காட்டவே இல்லை.